ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக மெதுவடை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 டைம் கழுவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் பருப்பு ஊறணும். இப்போ ஊறினதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பரையும் போட்டுக்கோங்க. நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். இப்போ மாவு நல்லா அந்த வெங்காயத்தோடு ஊறி இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி துணி வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். மெதுவடை பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி வரும், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம மீடியமான தீயில் 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் டைம் பசங்களுக்கு இந்த மாதிரி மெதுவடையெல்லாம் கொடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேஸ்டியான மெதுவடை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.